எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது வந்து நோம்பு அன்னைக்கு தான். எனக்கு வேற குரல் வேற சரியில்ல கொஞ்சம். நோம்பு அன்னைக்கு காலையில பாலையெல்லாம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சமா லைட்டா வந்து கொஞ்சம் பூசணம் புடிச்ச மாரி இருந்துச்சு. சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா வேலையும் செஞ்சுட்டு, கோலம்லாம் போட்டுட்டு, கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து கறியெல்லாம் செய்ய மாட்டோம். பருப்பு குழம்பு, ரசம் தான் செஞ்சுட்டு, நான் ரெடி ஆயிட்டேன். ஏன்னா, அந்த அன்னைக்கு கோவிலுக்கு போகணும். காளி வந்து அடுத்த நாள் தான் கொண்டு போகணும். அதனால நான் ரெடி ஆயிட்டேன். என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் போயிட்டுருந்தோம். நாங்க ரெடி ஆயிட்டோம். நானும் அத்தையும் ரெடி ஆயிட்டோம். வீட்ல வந்து அம்மாவும், நாத்தனாவும் இருந்தாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரரு வரேன்னு சொன்னாரு. நான் போம்போது கொண்ட்டு போகல. அத்தை தான் கொண்ட்டு போனாங்க. நாங்க செப்பல் தான் போட்டுக்கிட்டோம். இருந்தாலும் பரவால்ல. வெயில் ரொம்ப இருந்துச்சு. அந்த ரொம்ப மேடு மேடா இருந்துச்சு. அதனால எங்களால ஏறவே முடியல. நாங்க வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. இந்த இடத்துலலாம் வந்து அம்மை அழைப்பாங்களாம். அந்த வேட்டி மாரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அம்மை அழைப்பாங்களாமா. நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. ரொம்ப வேடிச்சுச்சு. நாங்க நின்னுட்டுருந்தோம். நின்னுட்டு வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ எடுக்கும்போது லாஸ்ட்ல எனக்கு சாமி வந்துருச்சு. நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. நான் எடுக்க முடியல. என்னால எடுக்க முடியல. வீடியோ எடுக்க முடியல. வேற யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இத எடுத்துட்டு, இது எடுக்கும்போது இதுவும் எடுத்துட்டேன். இந்த வீடியோ எடுத்துட்டு, இந்த வீடியோ அதாவது இந்த வீடியோ லாஸ்ட்ல என்னால எடுக்கவே முடியல. இதுக்கப்புறம் எடுக்கலான்னு பார்த்தேன். அந்த க க ம் அருவாள்லாம் ஏறுவாங்க. அதெல்லாம் எடுத்து நடந்து போறதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன். என்னால எடுக்க முடியல. இதுலயும் எடுக்கவே முடியல. இது வந்து எங்க வீட்டுக்காரர் தான் எடுத்துட்டு இருந்தாரு. இது வந்து அங்கிருந்து அழைச்சிட்டு வந்து சாமி அழைச்சிட்டு வந்து இங்க வந்து எடுத்துட்டு இருந்தாரு. நான் போய் ஒரு ஓரமா நின்னுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பூஜைலாம் ஆனதுக்கப்புறம் தான் நின்னுட்டு இருந்தேன். சாமி பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு. என்னால நம்பவே முடியல. என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கு பிறகு இந்த இந்த போறோம்ல அந்த குதிரை இருக்குல்ல, அங்க தான் நான் நின்னுகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த காட்டுல நின்னுட்டு இருந்தோம். அம்மைய அழைச்சிட்டு அங்க வந்து நான் தூரமா நின்னுட்டேன். சாமி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தூரமா நின்னுட்டேன். இன்னைக்கு வந்து பருப்பு குழம்பு, ரசம் நாங்க வந்து எதுவும் செய்யல. வந்துட்டோம். ஆ நாத்தனார் இருந்தாங்க. முட்டைக்கோஸ் வறுத்தோம். அதனால நாங்க வந்துட்டோம். அ போய் தான் வந்து நாங்க வந்து செய்யணும். போயிட்டு மறுபடியும் வந்து கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதாவது குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போயிட்டு மறுபடியும் வந்து இங்க வந்துட்டோம். மறுபடியும் வந்து மாவிளக்கு எடுத்தாங்க. மறுபடியும் வந்து மாரியம்மன் கோவில் தான் வந்திருக்கோம். வந்து பார்த்தா நெறைய கூட்டம். கஜ 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 கஜன்னு அங்க இருந்ததோட இங்க நெறையா இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு அம்மை அழைக்க போயிட்டு, மறுபடியும் ஒரு கோயில் போயிட்டு, மறுபடியும் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு ஈவினிங் வந்தோம். எங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்தோம். அடடடடா! எத்தன டைம் கோயிலுக்கு போறது? ஓகேங்க. பாய்.